அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜிஞ்சர் பேஸ்ட் தான் செய்ய போகிறோம். வீட்டில் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி செஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இஞ்சியாக இருந்தது. அதனால் மேல் தோல் வந்து நம்ம செதுக்க முடியலை. இஞ்சி படம் சுத்தமாக க்ளீனாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வந்து ரைட்டாக ஜாஸ்தி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குட்டி ஜாரில் நம்ம க்ளீனாக பேஸ்ட் பண்ணி ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சிடலாம். அந்த இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலைல டீ போடும்போது ஒரு டீஸ்பூன் போடுவோம். அது பார்த்தா சமையலுக்கெலாம் பயன்படுத்திக்குவோம். இந்த இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதனால் இஞ்சியை வந்து உணவில் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதாவது தலைபாரம், தலைவலி, இது பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுலேருந்து மயக்கம், தலை சுத்தல், வாந்தி வர்றது, கொமட்டல், அப்படி பல விதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது. இன்னும் நன்மைகள் நிறைய இருக்குது. என்ன நன்மைகள் இருக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த இஞ்சியில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். இஞ்சி ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ குணம் கொண்ட வேர். பல ஆரோக்கியங்கள் நன்மைகளை கொண்டுள்ளது. இது செரிமான பிரச்சனை சரி செய்ய உதவுகிறது. வீக்கத்தை குறைக்கிறது, குமட்டலை குறைக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மேலும் இஞ்சி உடல் ஏற்படும் வலியை போக்க உதவுகிறது மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. இஞ்சியில் முக்கிய நன்மைகள்: செரிமானத்திற்கு நல்லது. இஞ்சி செரிமானம் பிரச்சனைக்கான அஜீரணம், வாயு மற்றும் குடல் போன்றவற்றை தடுக்க உதவுகிறது. வீக்கத்தை குறைக்கிறது. இஞ்சியில் உள்ள அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் வீக்கத்தை குறைக்கவும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனை தடுக்கவும் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இஞ்சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய்களை எதிர்த்து போராட உதவும். குமட்டல் குறைக்கும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் குமட்டல் மற்றும் வாந்தி பயன்படுத்தின் போது ஏற்படும் குமட்டல் போன்ற பிரச்சனைக்கு இஞ்சி ஒரு சிறந்த நிவாரணமாகும். வலியை போக்கும். இஞ்சி உடல் ஏற்படும் வலியை போக்கும் உதவுகிறது. குறிப்பாக மாதவிடாய் வலியை போக்க வல்லது. இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. இஞ்சி இரத்த அழுத்தத்தை குறைக்கும். இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் இஞ்சி இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இஞ்சியை உங்கள் உணவில் சேர்த்து எப்படி? இஞ்சியை சமைக்கும்போது ஒரு மசாலாவாக சேர்த்து இஞ்சி டீ குடிக்கலாம். இஞ்சி சாறு குடிக்கலாம். இஞ்சியை பச்சையாக சாப்பிடலாம். இஞ்சி மாத்திரைகள் அல்லது சப்ளிமெண்ட் எடுத்து கொள்ளலாம். இஞ்சியை உட்கொள்ளும் முன் மருத்துவர் அணுகுவது நல்லது. குறிப்பாக கர்ப்பமாக இருந்தால் அல்லது இரத்தத்தை மெலிக்கும் மருத்துவர்களை உட்கொள்ளலாம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்க்கு ரொம்ப நல்லது. வெயிட்லெஸ் பண்ணுறவங்க இந்த இஞ்சி அடிக்கடி பயன்படுத்தலாம். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறமா இது வந்து பயன்படுத்தலாம். வெயிட்லெஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கிய குணங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து இஞ்சி மரபா செய்யலாம். இந்த வெல்லம், வெல்லம், பனக்கற்கண்டு, நாட்டு சக்கரை போட்டு இல்லை மாமூலி வெல்லம் உணவு போட்டு இந்த இஞ்சி சாறு இந்த விழுது எடுத்து இஞ்சி மரபா செய்யலாம். கோமட்டல், வாந்தி, தலைவலி, தலை சுத்தல், மயக்கம் அத்தனையும் கேட்கும். பலவிதமான நன்மைகள் இந்த இஞ்சியில் நிறைஞ்சிருக்கு. ஓகேங்களா?
அதெல்லாம் இஞ்சி வந்து அடிக்கடி பயன்படுத்துங்க. இப்போ இஞ்சி பேஸ்ட் ஆக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துடலாம். ஓகேங்களா? குட்டி ஜார் எடுத்து இந்த இஞ்சியை போட்டாச்சு. இதில் அப்படியே தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பாருங்கள். அரைச்சா ஓகே. அப்படி அரைக்க முடியல அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றலை, அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சா அரைக்க முடியல, லைட்டாக தண்ணி ஊற்றிங்க. அதிகமாகலாம் ஊற்றலைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வேறு ஒரு பொழுது இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இஞ்சி எல்லாம் இஞ்சி அதே போல் அரைச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இஞ்சி வாங்கினுன்ட்டு நமக்கு பெரிய இஞ்சியாக இருந்தால் தோலெல்லாம் செதுக்கிக்கலாம். இந்த முறை வந்து தோல் செதுக்கலைங்க. பெரிய இஞ்சியாக இருந்தால் தோலை செதுக்கிட்டு ஒரு முறை கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணி செய்வோம். எப்போயுமே செய்யுது. இந்த முறை வந்து இஞ்சி கொஞ்சம் சின்ன இஞ்சியாக வந்து தோல் செய்து ரொம்ப நேரம் ஆகும்ட்டு அப்படியே சுத்தமாக கழுவிட்டு க்ளீனாக வந்து கட் பண்ணிட்டு இஞ்சி வந்து செஞ்சிட்டோம். இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு பயன்படுங்க. இது வந்து ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா டெய்லி நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். காலையில் டீ போட்டுக்கலாம். அப்படி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைய இருக்குதுல்ல. இதே போல் இஞ்சி வாங்கிட்டு கழுவிட்டு க்ளீனாக கட் பண்ணிட்டு தண்ணி கம்மியாக பாருங்க, கட்டியாக இருக்கு பாருங்கள். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாமல் க்ளீனாக கட்டியாக சூப்பராக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துட்டுனா நீங்கள் வந்து அப்போ சமையல் செய்யும் போதெல்லாம் நான்வெஜ்ஜுக்கோ மற்றபடி வேறு நம்ம கார குழம்புக்கோ இஞ்சி நம்ம இதுக்கெலாம் போடணுமோ அதெல்லாம் நம்ம க்ளீனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வெயிட்லெஸ் பண்ணுறது கூட இது ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. அதாவது நைட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பாருங்கள், இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் எடுத்துங்க. 1 டீஸ்பூன் எடுத்துங்க. அப்படியே வந்து தண்ணியிலேருந்து கலக்கிடுங்க. கலக்கிட்டு தேன் வந்து ஒரு டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் பாதி பழம் கலக்கிட்டு காலையில் குடிச்சிருங்க. ஓகேங்களா? அதே போல் நைட் சாப்பிட்டதுக்கப்புறமா அதே மெத்தடு தான். 1 கிளாஸ் தண்ணி, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டீஸ்பூன் தேன், பாதி எலுமிச்சம்பழம். இதுபோல் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து டெய்லி சாப்பிடும்போது உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு அத்தனையும் வெளியே போயிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். உங்களுக்கு பல எடை இழப்பு. நம்ம மருத்துவ குணங்கள் இருந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. இதில் வந்து இஞ்சி சட்னி செய்யலாம், இஞ்சி துவையல் செய்யலாம், இஞ்சி கஷாயம் போடலாம், இந்த இஞ்சி வந்து நம்ம டீயில் போட்டு குடிக்கலாம். இன்னும் எவ்வளோ ரெசிபி செய்யலாங்க. இஞ்சி மரபா செய்யலாம். அப்படி பல ரெசிபி செய்யலாங்க. அதில் 1 2 இல்லைங்க, பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். ஓகேங்களா? நீங்களே இஞ்சி இருந்தால் இதே போல் செய்யுங்க. செஞ்சு ரெடி பண்ணி வச்சுங்க. அப்பப்போ நம்ம தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கட்டியாக செய்திருக்கேங்க. பாருங்க, தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாக சூப்பராக செய்திருக்கோம். இதை வந்து பாட்டிலில் சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது அது இது குறைஞ்சி எங்களுக்கு பார்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு பயன்படுங்க. நம்ம செய்கிறது வந்து 6 மாதம்லாம் ஒன்றும் கெட்டு போகாது. அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம எப்படி செய்யணுமோ அதை பொறுத்தாங்க எப்படி நம்ம ஸ்டாக் பண்ணுறதுன்றது. ஒரு சுத்தமான பாட்டில் போட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓகே காய்ஸ், நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பெரிய பாட்டில் போட்டு வச்சிட்டோம். மிச்சம் மீந்திருக்கு. இது வந்து அப்படியே தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறோம். இது வந்து ஒரு 10-15 நாள் காலி பண்ணிடலாம். இது வந்து அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஈரம் இல்லாத பாட்டிலாக இருக்கணும். தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிருக்கணும். அப்போ வந்து ரொம்ப கெடாமல் இருக்கும். சூப்பராக அருமையாக இருக்கும். அப்படியே நம்ம பாட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டு க்ளீன் எடுத்து வச்சிடலாம்.